ஸ்ட்ராங் டி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் புரட்சியின் தின வாழ்த்துக்கள். ஸோ என்ன இது நவம்பர் புரட்சி அப்படின்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தோராயமாக தெரியும். சோவியத் யூனியனில் நடந்த புரட்சியில் சோவியத் யூனியன் கட்டமைக்கப்பட்டு கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துக்கான ஒரு நேரடி பரிசோதனை கூடமாக ஒரு மொத்த நாடும் மாற்றப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு முக்கியமான சாதனையாக கொண்டாடப்பட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்யூனிசம் ரொம்ப கேவலமான சித்தாந்தம், சோவியத் யூனியனில் ரொம்ப கொடுமையாக இருந்தாங்க. அப்படியே ஸ்டாலின், லெனின், ட்ராட்ஸ்கிலாம் நிறைய மக்களை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கிறதே மட்டுமே வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய பல கோடி மக்கள் கொண்டு காலி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி தான் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம இந்த நவம்பர் புரட்சி தினத்தை அனுசரிக்க வேண்டியிருக்கு. சரி, நம்ம என்ன பின்புலத்தில் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போங்க. இதே ஒரு நவம்பர் அநேகமாக இதே இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் 8ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு இந்த நாட்டின் பிரதமர் பணமெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவித்தார். தேசம் முழுக்க அது அப்போ ஆரம்பித்தது. எல்லாம் தெருவில் நின்னோம். இன்றைக்கு வரைக்கும் தெருவில் நின்றுட்டு இருக்கோம். எத்தனை பேர் இறந்தாங்க. எத்தனையோ வயதானவர்கள் வங்கியில் தன்னுடைய பணம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாமல் காத்திருந்து, வங்கி அலுவலர்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ப்ரெஷரில் இருந்து அங்கேயே செத்து விழுந்த காட்சிகள் பார்த்தோம். இன்னமும் பொருளாதாரங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்படி நவம்பர் 8ஆம் தேதி நைட்டு திடீர்னு ஒருத்தர் கிளம்பி டிவியில் அனௌன்ஸ் பண்ணி மொத்த நாட்டையும் தெருக்கு கொண்டு நிறுத்தக்கூடிய சூழலில் இருந்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது சோவியத் யூனியனில் கொடுமையான ஆட்சி நடந்தது அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பார்க்குறதுக்கும் ஆள் கிடையாது, பார்த்த ஆட்களும் கிடையாது. அது பார்த்த ஆட்கள் சொல்கிற விஷயங்களையும் நம்ம கேட்கறது கிடையாது. ஏன்னா யார் சோவியத் யூனியனை பற்றி அதிகமாக பேசுவாங்க? ஏன்னா சோவியத் யூனியனை பற்றி அதிகமாக விமர்சனங்கள் வருது அப்படிங்கும்போது சோவியத் யூனியனுக்கு எதிராக இருக்கிற நாடுகளும் சித்தாந்தங்களை கொண்ட நாடுகளும் ஆட்களும் தான் சோவியத் யூனியனை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. மற்ற சோவியத் யூனியனில் இருந்து வந்த எழுத்துக்கள் எதையும் வெளியில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்குறதில்ல. அப்படியே இருட்டடிப்பு பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி 1917 நவம்பர் 7 லெனின் தலைமையில் சோவியத் யூனியனில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அமையுது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, புத்தாம் பொதுவாக. இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு மட்டும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிடுறேன். இது இல்லாமல் நீங்கள் விழாவரியாக அதை நிறையா பேசணும். பொதுவாக கம்யூனிஸ்டுகள் பேசினாலே போர் அடிக்குன்னு சொல்கிறதுனால அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படின்றதுனால சட்டுன்னு முடிக்க முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு உலகத்திலேயே இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, ஆரம்ப சுகாதார மையம் கிராமங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு. உலகத்திலேயே முதல் முறையாக எல்லா கிராமங்கள்லேயும் ஆரம்ப சுகாதார மையம் வச்சு அந்த ஆரம்ப சுகாதார மையத்தில் இருக்கிறவங்க அரசுலேருந்து பணியமர்த்தப்பட்ட அந்த நபர் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய உடல்நிலைக்கு அவர் பொறுப்பெடுத்துக்கணும். அதாவது மக்கள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிற மாதிரி அவங்க வரக்கூடாது. இவர் ஒவ்வொரு வீடாக போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட உடல்நிலையெல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேளை ஏதாவது சிரமம் இருந்ததுன்னா கிளினிக் கூப்பிட்டு அவங்கள ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு அதுக்கு மேலேயும் பிரச்சனை இருக்குன்னா அவர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மெயின் ஹாஸ்பிட்டல், பல்நோக்கு மருத்துவமனைங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ரெஃபர் பண்ணி அனுப்புவார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பர்டிகுலர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற மருத்துவர் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி, ஓகே நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுமா, அங்கே நேராக போனீங்கன்னா சென்னையில் அங்கே ஜிஹெச் இருக்கும். அந்த ஜிஹெச்சில் போனீங்கன்னா உங்களுக்கு காட்டினீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து, ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து உங்களை அனுப்பிடுவாங்க இல்லையா. அப்படி அனுப்புறது கிடையாது. அவர் அங்கே அவங்களுக்கு எழுதி அந்த தகவலை சொன்னதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ஒரு தகவலை அனுப்புவார். டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த நபரை, அதாவது இவர் பரிசோதித்த அந்த நபரை சேரணும். சேரலைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஆரம்ப சுகாதார மையத்தில் இருக்கிற டாக்டரை கேள்வி கேட்பாங்க, மக்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. மக்களை அலைய வைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் இல்லாத ஒரு சிஸ்டம் முதன்முறையாக சோவியத் யூனியனில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. இன்னும் ஒரு படி மேலே போவோம். முதல் முறையாக மருத்துவம், இலவச மருத்துவம்னு பேசுவோம் இல்லையா,
முதல் முறையாக மருத்துவம் இலவசமாக வழங்கப்பட்டது 100 ஆண்டுக்கு முன்னாடி. நம்ம அநேகமாக வந்து இப்போலாம் எம்ஜிஆர் படம் கூட இருக்கான்னு தெரியல, தியாகராஜ பாகவதர் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்த காலகட்டத்தில், இன்ஃபேக்ட் நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு வந்து போராடிட்டு இருந்த காலகட்டத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே பூமியில் இன்னொரு பக்கத்தில் மக்களுக்கு எல்லாருக்குமே மருத்துவம் இலவசமாக கொடுக்கணும்னு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணிச்சு. அதை நோக்கி தான் இந்த மாதிரியான அமைப்புகள் ஆரம்ப சுகாதார நிலையத்தெல்லாம் உருவாக்கி அதை வந்து டிஸ்ட்ரிக்டோட கனெக்ட் பண்ணி மக்களை பேணி பாதுகாத்து கொண்டு வந்து அவங்களுடைய உடல்நிலையை கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய முனைப்பாக இருந்தது. உலகத்திலே முதன் முறையாக மருத்துவத்துக்குன்னு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியது சோவியத் யூனியன். உலகத்தையே முதன் முறையாக 8 மணி நேரத்துக்கு வேலை, 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும்னு சொல்லி அறிவித்தது சோவியத் யூனியன். அந்த 8 மணி நேரங்கிற வேலையும் வந்து குறைந்து 6 மணி நேரம் வரைக்கும் வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது சோவியத் யூனியன். ஆனால் நம்ம ஊரில் கொரோனா வந்த உடனே 8 மணி நேரத்துலேருந்து 13 மணி நேரமாக எப்படி மாற்றணுங்கிற அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளும் அறிவாளிகளும் பொருளாதார நிபுணர்களும் இருக்கிற சூழலில் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் 6 மணி நேரத்தில் வந்து வேலை பார்த்தா போதும்ப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்துச்சுங்கிறது இல்லையா, அது சத்தியமாக கனவுன்னு உங்களுக்கு நம்ம கனவாக இருக்கலாம், அது வந்து நடந்திருக்கு இந்த மண்ணுலங்கிறது தான் வந்து நவம்பர் புரட்சி தினத்துடைய சிறப்பு. அதுவும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் கம்யூனிஸ்ட் இது வந்து அதுக்கப்புறம் உலக நாடுகள் அமெரிக்கா எல்லாம் வந்து பண்ணிருச்சுல, இதுக்கே நான் கம்யூனிஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அவன் சோவியத் யூனியன் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து அதனுடைய அரசியலில் மக்களை வழிநடத்துவதில் சமூகத்தை அமைப்பதில் பெரிய சக்ஸஸை காமிச்சதனுடைய விளைவாக வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா மாதிரியான முதலாளித்துவ நாடுகள்லாம், முதலாளித்துவ நாடுகள்னால் என்ன, உங்களுக்கு சம்பளம் போட மாட்டோம், சம்பளம் போட்டாலும் குறைச்சி தான் போடுவோம், அதை நீ கேட்கக்கூடாது, உன்னை நாய் மாதிரி டீல் பண்ணுவோம், நீ வந்து எவ்வளோ நேரம் உழைக்கணும்னாலும் நான் சொன்னேன்னா நீ உழைச்சி தான் ஆகணும், அதுக்கு மேலே வந்து உனக்கு வழியே கிடையாது வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் முதலாளிகள். அவங்க முன்வைக்கிற சித்தாந்தம் தான் முதலாளித்துவ சித்தாந்தம். ஸோ அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் சோவியத் யூனியனோட பாணியான வாழ்க்கையை பார்த்துட்டு தொழிலாளர்கள்லாம் போராடி நம்மளை கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு பயந்துட்டு வேறு வழி இல்லாமல் இந்த 8 மணி நேரம் வேலையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் 8 மணி நேரம் வேலைங்கிறத பார்த்தா தான் வந்து ப்ரொடக்டிவிட்டி நல்லா வரும்னு இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 13-15 மணி நேரமெல்லாம் வேலை பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 8 மணி நேர வேலை, அதுக்கப்புறம் பெண்கள் உலகத்திலே முதல் முறையாக பீப்புள்ஸ் கமிஷனர் அப்படின்னு சோவியத் யூனியனில் அமைச்சராக வந்த பெண், அதாவது முதல் பெண் உலகத்தில் அமைச்சராக வந்தது சோவியத் யூனியனில். முதல் தற்பாலின சேர்ப்பாளர், தற்பாலின சேர்க்கை கொண்ட அடையாளப்படுத்தப்படுகிற பாலின விருப்பம் கொண்ட நபராக இருக்கிறவர் முதல் முறையாக அமைச்சரானது சோவியத் யூனியனில். முதல் முறையாக பெண்களுக்கான பிரசவத்துக்கு விடுமுறை வந்து வழங்கப்பட்டது சோவியத் யூனியனில். இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு பொண்ணுங்க வந்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனால் முதல் இன்டர்வியூவில் வர்ற கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் எப்போ குழந்தை பெற்றுப்பீங்க? ஏன்னா இவங்க குழந்தை பெற்றுக்கணும் லீவ் போட்டாங்கன்னா அது வந்து கம்பெனியில் வருமானத்தை வந்து பாதிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ வேறு வழி இல்லை, அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடணும்னு ஒரு கம்பெனி வந்து நிர்பந்தம் பண்ணக்கூடிய சூழலில் இருந்துகிட்டு இருக்கிற இன்றைக்கி நீ ப்ரெக்னன்சிக்கு வந்து உங்களுக்கு லீவ் இருக்குதுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணது முதல் முறையாக சோவியத் யூனியனில். அதோட முக்கியம் 6-7 மணி நேரம் வேலை பார்த்துட்டு எல்லாருக்குமே வேலை உண்டு, வேலை இல்லாதவர்கள் நாங்கள் எதுவும் கிடையாது, எல்லாருக்குமே சமமான ஊதியம். நமக்கு உள்ள ஒரே பிரச்சனை என்னென்னா அது எப்படி சமமான ஊதியம் வந்து வாங்கிட்டு வாழ முடியும்? என் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏசி வச்சுருக்காருன்னா நானும் வந்து அவன் 1 டன் ஏசி வச்சா நான் 1.5 டன் ஏசி வச்சதுனால எனக்கு மவுஸ்ட்ரி எனக்கு மரியாதை அப்படிங்கிறோம். ஆனால் அந்த 1/2 டன் ஏசியில் தான் வந்து உங்களை போட்டு முதலாளியிலேருந்து நிறுவனத்துலேருந்து போட்டு அந்த 1/2 டன் ஏசிக்கு தான் உங்களை விரட்டுன்னு வாழ்க்கை முழுக்க விரட்டி நாய்படாத பாடு வந்து படுத்துட்டு இருக்காங்கங்கிற உண்மை இருக்கு இல்லையா. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்படியோட சிந்தனையே வராது. ஸோ வந்து இந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் சமையல் பண்ணணும், குழந்தைய வளர்க்கணுங்கிற பஞ்சாயத்துலாம் கிடையாது. வீட்டுக்கு உங்களுக்கு உணவுங்கிறத வந்து அரசு வந்து சமூக சமையல் கூடம், கம்யூனிட்டி கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கு. அதில் உங்களுக்கு சமையல் இருக்கும், சாப்பாடு இருக்கும், மலிவான விலைக்கு இருக்கும், ரொம்ப மலிவான விலைக்கு. ஸோ நீங்கள் அங்கே போய் சாப்பிடணும். குழந்தைகள் நீங்கள் வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட விடணும், இல்லைனா யாராவது பார்த்துக்கணுமே. வீட்டில் வந்து இன்றைக்கி நம்ம சொல்லலாம், பெண்கள்லாம் வந்து வீட்டில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு யாராவது வீட்டில் வேணும்னு.
அந்த கட்டாயம்லாம் அங்கே கிடையாது. அங்கே வந்து அரசு பராமரிக்கும். குழந்தைகள் காப்பகம்னு அரசு ஒன்று நிர்வகிச்சுட்டு இருக்கு. அங்கே குழந்தைகளை நீங்கள் கொடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்க்கலாம், வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கலாம். ஆனால் உங்களுடைய சுமையாக, உங்களுடைய பிரச்சனையாக, உங்களுடைய நீங்கள் கவனித்தே ஆக வேண்டிய கட்டாயம் உள்ள விஷயமாக குழந்தைகள் இருக்காது. என்னடா நீங்கள் வந்து குழந்தைகள்லாம் வந்து பார்க்குறதெல்லாம் கஷ்டம்னு சொல்கிற, இல்லை கேவலம்னு சொல்கிற, இதெல்லாம் வந்து இவ்வளோ ரஃப்பாக தான் கம்யூனிஸ்ட்டுகள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், கம்யூனிஸ்ட்டுகள் இவ்வளோ ரஃபாக இல்லை. நீங்கள் குழந்தைய நேசிக்கலாம், வீட்டுக்கு கொண்டு வந்துலாம் வந்து வளர்க்கலாம், அதெல்லாம் தடையெல்லாம் சொல்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் இலகுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 6 மணி நேரம் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்குது, எனக்கு சாப்பாடு போட அரசாங்கம் இருக்குது, எனக்கு வேலை கொடுக்க அரசாங்கம் இருக்குது. அது இல்லாமல் வருமானம் ஒன்று வருது. வேலை இல்லாமல் போவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு மொத்த நாளில் அதிகபட்சம் என்னுடைய வாழ்க்கை நேரம் ஒரு 7 மணி நேரம் தான் வேலைக்கு வந்து போகுது. மீதி எவ்வளோ நேரம் இருக்குது? கிட்டத்தட்ட 17 மணி நேரம் வந்து ஒரு நாளில் மிச்சம். அதில் நான் வந்து என் வாழ்க்கையை வாழலாம். இலக்கியம் படிக்கலாம், கவிதை எழுதலாம், காதலிக்கலாம், இல்லை வந்து பயணிக்கலாம், இயற்கையை ரசிக்கலாம். அதாவது ஒரு மனிதனுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா வாழுதல் தான். இன்றைக்கி இருக்கிற சிஸ்டமில் நம்ம வாழ முடியுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் 10 மணிக்கு அவசரமாக வந்து குழந்தை இதெல்லாம் பல்லெல்லாம் விளக்கிட்டு குழந்தைய பார்த்துக்காம, பொண்டாட்டி பார்த்துக்காம அவசரமாக எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு ஓடலைன்னா உங்களுக்கு வந்து வேலை போயிடும். வேலை போச்சுன்னா வந்து வருமானம் வராது. வருமானம் வரலன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது. சம்பளம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாது. வாடகை கொடுக்க முடியலன்னா வீடு இருக்காது. வீடு இல்லைன்னா வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்குலாம் வந்து நடுத்தரில் நிற்கணும். அது வந்து அவங்க வீட்டில் வந்து பிரச்சனையாகும், சண்டையாகும், இப்போ 2 பேரும் பிரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வரும். இல்லைன்னா இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை இருக்கு இல்லையா? இந்த சுமை இல்லாத ஒரு சமூகம் அது. இன்னும் ஒரு படி மேலேயே போய் சொல்கிறேனே, கிட்டத்தட்ட 2000 ஒரு ஆர்டிக்கிள் வரும். சோவியத் யூனியன்லாம் 90s உடைஞ்சதுக்கப்புறமா வந்து வெவ்வேறு நாடுகளாக சோவியத் யூனியன் போனதுக்கப்புறமாக இப்போ இருக்கிற வாழ்க்கையும் சோவியத் யூனியனாக இருந்தபோது அங்கே இருந்த வாழ்க்கையும் வாழ்ந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. அவங்க மகள் இருக்கிறாங்க. அவங்க மகளுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த முதலாளித்துவ வாழ்க்கைக்குள்ளே ஓடிட்டு இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இவங்க ஆனால் கம்யூனிஸ்ட் சோவியத் யூனியனில் வாழ்ந்த அம்மா அவங்க வயசில். இப்போ அவங்க வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, நம்ம சோவியத் யூனியனில் இருக்கும்போது எங்களுடைய பாலியல் வாழ்க்கை, அதாவது செக்ஷுவல் லைஃப் சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ திருப்திகரமாகவும் பூர்த்தி தரக்கூடிய விதத்துலேயும் இருந்தது. இவ்வளவு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் எங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைகள் வந்து இருந்தது கிடையாது. இது வந்து எவ்வளவு அடிப்படையான விஷயம்ன்றது இல்லையா? நம்ம வீட்டுக்கு போய் வந்து மனைவியோடு நம்ம நேரம் செலுத்துவதற்கு டைம் கிடையாது. அந்த நேரமும் வந்து நீங்கள் அவசரமாக ஏன்னா தூங்கி எந்திரிக்கணும். காலையில் நீங்கள் வேலைக்கு போகணும்ல. ஸோ தூங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நேரம் தேவைப்படுது, இல்லைனா வந்து பணத்தை சம்பாதிப்பதற்கு வேலை தேவைப்படுது. அப்போ வந்து வீட்டில் உங்களுக்கான உறவு வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு முதலாளித்துவம் உங்கள் வீட்டில் படுக்கை அறைக்குள்ளே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நடுவில் வந்து உட்கார இடத்துல இருந்துட்டு பார்க்கும்போது சோவியத் யூனியன் கொடுத்த வாழ்க்கை நாம் எல்லாரும் விரும்புகிற வாழ்க்கை, நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை, நம்ம எல்லாரும் கனவு காண்ற வாழ்க்கை. எனக்கு வந்து நான் விரும்பும்போது வேலை பார்ப்பேன். என்னோடய விருப்பத்துக்கு நான் வந்து என் வாழ்க்கை இருக்கணும். எனக்கு வந்து எந்த வித கட்டாயமும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் எனக்கு வேணும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னைக்கு கேட்குறோம் இல்லையா? இது எல்லாமே இருந்த காலகட்டம் அது. அப்படியான ஒரு மிகப்பெரிய மானுட பெருங்கனவை சாத்தியமாக்கி இதே மண்ணில் நம்ம நாளைக்கு எழுந்திரிச்சா என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. மோடியோட ஆட்சியிலையும் சரி, நம்ம இருக்கிற முதலாளிகளோட சமூகத்துலேயும் சரி என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. வேலை இருக்குமான்னு தெரியாது. கொரோனா காலத்தில் வந்து வேலையை பறிப்பது மிகப்பெரிய ஒரு தர்மமாக பேசப்படுகிற ஒரு கேவலமான சூழலில் தான் நம்ம இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். வேலை பறிப்பதும் வேலையில் சம்பளத்தை குறைப்பதும் ஆகப்பட்ட சிறந்த தர்மம் அப்படின்னு பேசி முதலாளிகள் நம்ம உடனே பாவம்ல முதலாளிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து இந்த காலகட்டத்திலையும் நமக்கு வேலை கொடுக்குறாங்க, அதில் சம்பளம் குறைவாக கொடுக்குறதுல என்ன தப்பு, அவங்க பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு, அவங்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அளவுக்கு மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிற நமக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், சோவியத் யூனியன் மிகப்பெரிய கனவு. ஒரே விஷயம் என்னென்னா அது சாத்தியப்படக்கூடிய கனவு.
ஆனால் அது சாத்தியப்படுத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம தொடர்ச்சியாக வந்து மூளைச்சலவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வெவ்வேறு வகைகள் வந்து மூளைச்சலவை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படிலாம் மூளைச்சலவை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், என்ன மாதிரியான மூளைச்சலவுலாம் நடக்கும்னு தெரியும். ஆகவே தேவைன்னா படிங்க. நவம்பர் புரட்சி என்பது என்னன்னு பாருங்கள், சோவியத் யூனியன் என்னென்னா பாருங்கள், கம்யூனிசம் என்னென்னா பாருங்கள். அது வந்து ஒரு விஷயத்தோடு படிச்சுட்டு நின்றாதீங்க. ஒவ்வொரு புத்தகத்தின் வழியாக மறு புத்தகத்தை தேடி தேடி ஒரு மிகப்பெரிய தேடுதலில் போய் நீங்கள் வந்து சென்றடையும் போது தான் கம்யூனிசத்தோட சிறப்பும் சோவியத் யூனியனோட சிறப்பும் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை, மனித வாழ்க்கை தேவைப்படும் விரும்புகிறீர்கள் அப்படின்னா நீங்களும் என் கூட சேர்ந்துக்கங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நவம்பர் புரட்சி தின வாழ்த்துக்கள். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ட்ராங் டீ யூடியூப் சேனல் தோழர்களுக்கும் இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.